விஜய் ப்ளீஸ், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வழி விடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு விஜய். கேட்டுட்டு உன்னோட முடிவை சொல்லு. உங்களை பொறுத்த வரைக்கும் முடிவு பண்ண வேண்டியதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இனிமே நான் அனாவசியமா தொந்தரவு பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீ என்ன தப்பான ஆளாவே பாக்குற விஜய். நான் ரொம்ப நல்லவன், அத முதல்ல புரிஞ்சுக்க ப்ளீஸ். உங்களை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வீட்டு வாசல்ல வந்து நின்னு பேசறதை யாராவது பார்த்தாங்கன்னா எதெல்ல தப்பா நினைப்பாங்க. தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. விஜய் ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த லெட்டர் படி விஜய் ப்ளீஸ். விஜய் ப்ளீஸ், இந்த லெட்டர் படியே. விஜய், லெட்டர் பிரிச்சு படிக்க முடியாத அளவுக்கு உனக்கு அப்படியே கோவம். அவதான் ரொம்ப டீசென்ட்டா சொல்ற இல்ல, அந்த மரியாதையை காப்பாத்திக்க தெரியல உனக்கு? அவதான் உன் கூட பேச பிடிக்கலன்னு சொல்ற இல்ல, எதுக்கு காலங்காத்தால வீட்டு வாசல்ல பால்கார மாதிரி நிக்கிற? போய் வேற வீட்டு வாசல்ல எங்கேயாவது நில்லு. ஹலோ, நான் விஜய் கிட்ட தான் பேச வந்திருக்கேன், உங்ககிட்ட இல்ல. ரொம்ப ஜாஸ்தி பேசாதீங்க. நீ விஜய் கிட்ட பேச வந்ததுனால தான் இவ்வளவு நாகரிகமா பேசிட்டு இருக்க. இதே நீ என்கிட்ட மட்டும் இப்படி நடந்திருந்த செருப்பு பிஞ்சு இருக்கும். உள்ளவா. அன்னைக்கு நீ வச்சிருந்து கிழிச்சு போட்டிய ஒரு போட்டோவை அத பார்த்ததும் உன்னை விசாரிக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அப்பாக்கு இப்படி எல்லாம் ஆயிட்டதுனால அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. எது வரைக்கும் போயிருக்கடி உங்க பழக்கம்? அழாதடி. எதுக்கு அழணும்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. எந்த அளவுக்கு நீங்க பழகுனீங்க? தப்பா ஒண்ணு போயிடல. நீ அவனை லவ் பண்ண, அவன் உன்னை லவ் பண்ணனா? நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பணும். அப்படியே போட்டோ கிழிச்ச? அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். அதானே, அவன் மூஞ்சி காதலிக்கிற மூஞ்சி மாதிரி இல்ல, கை வைக்கிற மூஞ்சி. அன்னையில இருந்து நான் அவன் கிட்ட பேசுறதே இல்ல. வெரி குட் விஜய், இப்பதான் நீ புத்திசாலித்தனமா பண்ணிருக்க. அவன் பொறுக்கின்னு தெரிஞ்சதை கழட்டி விட்ட பாரு, இது நல்ல விஷயம். இதுக்கு நீ ஏண்டி அழணும்? தொலைஞ்சது சனியனை விட்டு தள்ளு. உனக்குன்னு நல்லவனா யோகியனா ஒருத்தன் வருவான். தப்பு பண்ணிட்டோமோன்னு வருத்தமா இருக்கு. விட்டு தள்ளு விஜய். தப்பான ஆளை செலக்ட் பண்ண, உண்மை தெரிஞ்சதை ஒதுங்கிட்ட. இதுல ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சுக்கிட்டியே, அதுவே சந்தோஷமான விஷயம். புரிஞ்சுதா? அப்பாக்கு தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. சச்ச, இந்த விஷயம் ஒன்னே என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. விஜய், அப்பா ரெண்டு பொண்ணுங்களையும் கட்டி கொடுத்ததை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. நாம வேற அவரை வேதனைப்படுத்த வேண்டாம். இத பாரு, நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ எப்பவும் போல சாதாரணமா இருக்கணும். சரி லீலா. ஒருவேளை மறுபடியும் அவன் தொந்தரவு கொடுத்தானா பேசாம போஸ் மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அந்த பொறுக்கி முடிய நோண்டி எடுத்துருவாரு. ஐயோ, அது எதுக்கு தேவையில்லாத வம்பு? மறுபடியும் அவனுக்கு தொந்தரவு கொடுத்தா தானே அநேகமா அவன் வழிக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறேன்.